ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா பாக்யராஜ் சார் கிட்ட நம்மளுக்கு லெட்டர் வந்திருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து அறம் அவார்ட்ஸ் கொடுத்ததுக்கான ரீசன் அது வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி அவங்க வந்து லெட்டர் அனுப்பிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் மனசு விட்டு பேசணும். அதனால வீடியோ எண்ட் வரலையும் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 24th, அதாவது இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி அறம் விருதுகள் வந்து நம்மளுக்கு காலையில் 9:30 to 10:30 வந்துருங்க, நாரதகான சபாவுக்கு வந்துருங்க சொல்லி இன்விடேஷன் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. 2 பாசஸ் வச்சுருந்தாங்க. விஐபி பாஸ் ஒன்றும், கெஸ்ட் பாஸ் ஒன்றும். விஐபி பாஸில் நான் போகணும், கெஸ்ட் பாஸ்லேருந்து என் கூட வரவங்க வந்து ஒருத்தர் வந்து நம்ம வரலாம், கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நமக்கு இன்றைக்கி யார் அவார்ட் கொடுக்க போகிறாங்க பார்த்தீங்கன்னா திருமதி சௌமியா அன்புமணி. ஸோ அன்புமணி ராமதாஸோட மனைவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஆர் பாஸ்கர் சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா, கேபி பாலா, அப்புறம் பார்த்தீங்கன்னா திரு ஞான சம்பந்தம் ஐயா. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு வந்து எனக்கு அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாம்பவான்கள் கையில் வந்து நம்ம அவார்டு வாங்குறது, அதுவும் நம்மளோட பிஸ்னஸ்க்காக வாங்குறது சத்தியமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் இருக்குங்க. இது எப்படின்னா, ஒரு குழந்தை நம்ம வந்து கஷ்டப்பட்டு காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு விவானுக்கு எப்படி அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருந்த ப்ரெக்னென்சி, அதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு எல்லா இன்ஜெக்ஷன்ஸ் மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு குழந்தைய ஹெல்த்தியாக டெலிவரி பண்ணி அந்த குழந்தை நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறப்போ ஒரு பெருமை இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இந்த குக்கீஸ் அப்படின்றது வந்து நான் உருவாக்குன ஒரு விஷயம். நானாக என் பிள்ளைக்காக வந்து கற்றுக்கிட்டு வந்து நான் வந்து பண்ணாமல் கண்டுபிடிச்சி பண்ண விஷயம் அது. ஸோ இப்படிலாம் வந்து போட்டால் வந்து குழந்தைக்கு இதெல்லாம் நல்லா இருக்குமான்னு சொல்லி பண்ணி ஆரம்பிச்சிட ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பித்து அது வந்து ஒரு விருது வாங்குற லெவலுக்கு போகுதுன்றப்போ கண்டிப்பாக அதுவும் ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் இல்லையா. ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சகோதரி ஒரே விஷயம் சொல்கிறாங்க, உங்கள் மனசில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு தடப்பட்டு நிற்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு எது சரி அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இந்த அவார்டு வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம். நீங்கள் என்னை நம்பி எனக்கு வந்து கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். என்ன தான் நான் வந்து கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்தாலும் உங்களோட ஆதரவு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பூஸ்ட் கொடுக்கும். ஸோ எல்லா ட்ராஃபியும் வீட்டுக்கு வாங்கிட்டு கிளம்பிடலாம் சாப்பிட்டுட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அந்த ரெசார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணுறோம். இதை பற்றி நிறைய உங்களோட பேசணும். ஸோ நீங்கள் செம்ம அழகான ஒரு கிளைமேட், கீழே வந்து அப்படியே வாக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பிளேசஸ் நிறைய பக்கத்தில் இங்கே இருக்குது ஏலகிரியில். ஸோ அங்கே தான் போகலான்னு பார்த்தோம். பட் இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா விஷுவலாக அவ்வளோ நல்லா ட்ரீட்டாக இருக்குது. உள்ளுக்குள்ள சர்வீஸ் வந்து நம்மளுக்கு அங்கங்கே கொஞ்சம் வந்து லேக் இருந்தாலும் நம்ம கண் பார்வைக்கும் நம்ம அங்கே இருக்கிறப்போ ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு வந்து நம்ம ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் விமான் குட்டி கூட்டிகிட்டு இப்போ நான் காலையில் சுற்றி உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கிளம்பிட்டேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது விமானுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டோலர், லவ்லா பிராண்ட்லேருந்து தான். ஸோ இந்த ஸ்டோலர் சூப்பராக இருக்குது. நான் கிட்டத்தட்ட விமானுக்கு ஃபஸ்ட்லேருந்து இது வரையுமே இந்த ஸ்டோலர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்டபிள் கேனப்பி இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி வெயிலில் நான் கூட்டு வந்தாலும் இல்லை மழை வந்தாலும் குழந்தைகள் வந்து உள்ளுக்குள்ளே எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி நீங்கள் சீத்ரூ பண்ணுற மாதிரி வந்து நெட்டும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இந்த உள்ள சின்ன குட்டி பாப்பா கூட்டு போகிறீங்க என்ன பண்ணுறாங்க பார்க்கணுன்னா இந்த நெட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வேண்டானா க்ளோஸ் பண்ணி, இப்போ மழையெல்லாம் பெய்யுதுன்னா க்ளோஸ் பண்ணி அழகாக நீங்கள் கூட்டிகிட்டு போயிடலாம். அடுத்த இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஹெவி டியூட்டி வெயில்ஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி ஆன் ரோட்லேயும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இல்லைனா வந்து வீட்டுக்குள்ளே இல்லை பார்க்கில் நார்மலாக வந்து வண்டி போகிற மாதிரி நீங்கள் ரோட்டில் வந்து ஷாப்பிங் போகிறப்ப தள்ளிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போகலாம். அந்தளவுக்கு நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லை நீங்கள் வந்து மலை மேலே வந்து தள்ளிட்டு அதாவது எங்கேயாவது கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்டோல் பண்ணிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிரேக் போட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் கூடவே இருங்க. குழந்தை எப்போவுமே தனியாக மட்டும் ஸ்ட்ரோலரில் விட்டுறாதீங்க. என்ன தான் சேஃப்டியாக இருந்தாலும் நம்மளோட பேரண்டிங் கைடன்ஸோடு தான் நம்ம ஸ்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணணும். கீழே பெரிய பேஸ்கெட் இருக்கிறதுனால உங்களோட டைப்பர் பேக் எடுத்துகிட்டு போகிற எல்லா ஸ்டஃப்பும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை வந்து 3 பொசிஷன் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெஸ்டிங் பொசிஷன், செட்டிங் பொசிஷன், அது மாதிரி ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்ட்டு. ஸோ குழந்தைங்க வந்து எந்த பொசிஷன் வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணி இங்கே வந்து கீழே நாபை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கேயாவது லாங்காக போகிறீங்கன்னா குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா தூக்கிட்டு போகிறதோ, சம்டைம்ஸ் குழந்தைங்க நடக்கிறது கஷ்டப்படுவாங்க, தூக்க சொல்லுவாங்க, நம்மளால் தூக்க முடியாது, பேக் பெயின் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஸ்டோலர்ஸ்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கீழே கால் வைக்கிறதுக்கு தனியாக வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு லெக் சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் குட்டி பசங்களாக இருக்காங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவன் நல்லா வளர்ந்துட்டான்றதுனால அவன் கால் நார்மலாக கீழே அந்த பெடல் மாதிரி இருக்கலாம் வச்சுக்கிறான். அதே மாதிரி கை பிடிச்சிக்கிறதுக்கு கிரிப் இருக்குது. அதே மாதிரி இதோட ஹேண்டில்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.
நிறைய குட்டி குழந்தைங்க வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி வந்து விரும்புவாங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, பயப்பட மாட்டாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோல் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரோலர் சூப்பரான ஒரு ஸ்ட்ரோலர். உங்களுக்கும் வேணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஃபோட்டோ வால் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி இருந்து இங்கே வந்து ஒரு குதிரை வண்டி மாதிரிலாம் வந்து செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பேலஸ் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் எதாச்சும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, வெட்டிங்க்கு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறீங்கலாம் வந்து நல்ல பிளேஸ் தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா வீடுங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தீமாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாடி வீடு, கீழே ஊஞ்சல்லாம் போட்டு மேலே வந்து மாடியில் இருந்து. ஸோ அந்த காலத்தில் அக்ரஹாரத்தில் வீடெலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. வெளியிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி மாடை மாதிரி வச்சு ஊஞ்சல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. நான் சொன்ன மாதிரி ஏலகிரியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேசஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் தங்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு நாள் சுற்றி பார்க்கறதுக்கு 350 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேலே படிக்கட்டு மாதிரி இருக்குது, அது ஏறி போனோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு சிம்பாஞ்சி ஸ்டாச்சு இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் பல பேர் பல விதமான கருத்துக்கள் கொடுப்பாங்க. பட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நம்மளை வந்து ரொம்ப தெரியாதவங்க பட் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. என் விஷயத்தில் நிறைய அது மாதிரி தான் நடந்திருக்கு. கூட இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணாலும் பட் ரொம்ப நம்புறது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஸோ அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களோட ரிவ்யூஸ் ஒன்று அவ்வளோ அழகாக நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம குக்கீஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் வந்து நம்மளை இன்னும் பூஸ்ட் பண்ணுது. ஸோ இது வரையுமே எனக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ ஃபீட்பேக் வந்துருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. தயவு செஞ்சு குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு வந்து சூப்பரான ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ மேனேஜ் பண்ணுங்க, வீடு குழந்தை பிஸ்னஸ்லாம் எப்படி பண்ணுறீங்க நிறைய கேட்பாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ பரவாயில்ல, இப்போ நம்மளும் ஏதோ நல்லா பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த ஒரு சந்தோஷமான ஒரு தாட் வரும். அதே மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணலன்றதுக்காக தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, ஒரு நல்லா வந்து அது கண்டிப்பாக லைஃப்பில் பெருசாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றப்போ அதுக்கு வந்து முயற்சி பண்ணதை விட்டுறாதீங்க. நான் திருப்பி இது ரொம்ப ஒரு ஆணித்தனமாக சொல்கிறேங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரகாசமாக கொடுத்தது வந்து யூடியூப் மட்டும்தான். ஒன்றுமே பண்ண முடியாத நம்மளால் அப்படின்றப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி லைஃப்பில் மேலே வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு தூண்டுதலையும் ஒரு படிக்கட்டாக இருந்தது வந்து இந்த யூடியூப் தான். அண்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தான் என் லைஃப்பில் ஒரு விஷயத்தை நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஒரு டைமும் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறப்ப நான் அதை ஹாப்பியாக உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டெம்பிள் ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு இங்கே ரூம்ஸ் வந்து ஒரு அழகான வீடு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா டெம்பிள் ஒரு கோபுரம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு செட்டப் வச்சுட்டு சுற்றி வந்து வீடு மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டே விஷயம் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ லைஃப்பில் எந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வந்து அழகாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க. ஒன்று, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன யோசிக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, அது நம்மளோட விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன நல்லது பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதவங்க உங்களை வந்து கண்டிப்பாக மட்டந்தட்ட தான் செய்வாங்க. ஸோ பிடிச்சவங்க உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. செகண்ட் வந்து இது வந்து பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டே இருக்காதீங்க. பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு பண்ண ஆரம்பிங்க. உங்கள் ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட டெடிக்கேஷன் கண்டிப்பாக ஒரு லெவலில் கொண்டு வந்துடும். அடுத்தது இங்கே வந்து இந்த பீஸா ஷாப் வந்து கொஞ்சம் ஃபேமஸ், ஹோம்மேட் பீஸாஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. நம்ம ரெகுலராக பெரிய பெரிய அந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றத விட ஹோம்மேட் டேஸ்ட் இருக்குங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். விமானுக்கு ரொம்ப பிடிக்கும் பீஸானா, அதனால் பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்து நானும் விவான் என் ஹஸ்பண்ட் 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ரேவந்த் வரல. ரேவந்த் வந்து ஃபுட்பால் கிளாஸஸ் போயிட்டுருக்கான். இப்போ எங்கேயுமே வரமாட்டேங்கிறான். ஸோ அவன் தனியாக வந்து பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு அந்த கிளாஸஸ் அந்த டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை முடிச்சிடலாம், ஏன்னா நியானாலேருந்து கொடுத்த வவுச்சர் வந்து அதை ரெடீம் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட் கிளம்பி வந்துட்டோம். அண்ட் மாமியார் ரேவந்த்லாம் வீட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு இந்த ப்ரௌனி பிடிச்சிருந்துருங்க. அவங்களோட சிக்னேச்சர் ஒரு ரெசிபியாக அது ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக வந்து அன்றைக்கி சாப்பிட்டுட்டு அந்த நாளை கழிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கொடுத்த ஆதரவுனால மட்டும்தான் இதை முடிஞ்சது. ஸோ இந்த சப்போர்ட் எப்போவுமே கொடுத்துட்டே வாங்க. அதே மாதிரி இந்த அவார்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கான்வர்சேஷன், ஒரு தொடர்பாக இருக்குது. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உள்ள ரெசார்ட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்கு நல்லா நைட் டைம் கிட்டே ஆகிடுச்சு. செம்ம கிளைமேட் சில்லுன்னு இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே வந்து
அங்கே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ரூமுக்கு போகலான்னு பார்த்தோம். அண்ட் வரப்போ விமானுக்கு அந்த காதில் போகிற அந்த மஃப்ளர் மாதிரி வாங்கணும். இது பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அதோட காதை வந்து இந்த மாதிரி ஆடும். ரொம்ப காமெடியாக இருந்தது. இதை வச்சு நான், ஹஸ்பண்ட், விமான் 3 பேருமே கொஞ்சம் விளையாடிட்டு அந்த நாள் அப்படியே கழிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே எங்கே போகணுன்றது வந்து நான் நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.